அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஐயப்ப பகவானினுடைய வாக்கின்படி கிரகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மகர ஜோதிக்கு பிறகு உருவாக்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களின் அமைப்பு சாதாரணமாக ஒரு நாளில் கிரக மாற்றம் ஏற்பட்டாலே அதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் விசேஷ நாட்கள், குறிப்பிட்ட இந்த பௌர்ணமி, அமாவாசை, மகர ஜோதி, குறிப்பிட்ட சில விசேஷ நாட்கள்ல கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கமும் இணைந்து வீரியமிக்கதான பலன்களை கொடுக்கும். அந்த வகையில தற்போது பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பண்டிகையாக இருக்கக்கூடிய பட்சத்துல மகர ஜோதி ஐயப்ப சுவாமி கோவில்ல மகர ஜோதி ஏற்றப்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூலோகத்துல இருந்து ஒரு அதிமயமான ஒரு சக்தி நிறைந்திருக்கும். இந்த சக்தியோடு நவக்கிரகங்கள் ஏற்படுகின்ற மாற்றங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமியிலுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இது மனிதர்களுடைய வாழ்க்கையில கணிசமான தாக்கத்தை, வீரியமிக்கதான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த தாக்கம் அப்படிங்கறத 12 ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் எல்லாருக்குமே நன்மையை மட்டும் வழங்கும் அப்படின்னும் சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே தீமையை மட்டும் வழங்கும் அப்படின்னும் சொல்லிட முடியாது. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த நவக்கிரகத்தினுடைய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா ஒரு சில ராசிக்கு அது நன்மையா இருக்கும், சில ராசிக்கு அது தீமையா இருக்கும். அந்த வகையில கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய குடும்ப நிலவரம், காதல் நிலவரம், திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் என்னவாக இருக்கும், அவங்களுடைய பொருளாதார நிலைமை, நிதி வளமை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், அந்த பலன்கள் அவங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இதை நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களை நம்மளால முழுமையா துன்பங்களை தவிர்த்துட்டு இன்பங்களை முழுமையா அனுபவிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட இந்த பதிவு மிகப்பெரிய அளவில் பயனுள்ள விகிதத்துல இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுங்க. இதுல சின்ன சின்ன விஷயங்கள்ல சோதனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கத்தான் செய்யும். இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளையும் தங்களுக்கு கொண்டு வரத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருந்தீங்கன்னா போதும். எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிடல், ஏன்னா திட்டமிட்டால் செயல்படும் போதே நமக்கு 1008 பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது திட்டமிடாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால ஒரு ஆழமான சிந்தனையோடு ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். முன்கூட்டியே அதற்குண்டான செயல்களை நீங்க முன்கூட்டியே அதை திட்டமிட்டு அதற்கேற்றவாறு நீங்க நடக்கும்போது பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும். இந்த நேரத்துல வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகலாம். தடைபட்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிச்சிடும். உத்தியோகம் ரீதியா வேலை பளு சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். அதனால உத்தியோகத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருங்க. கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்திலையும் அதிகப்படியான உழைப்புகளை நீங்க போட்டா மட்டும்தான் உங்களால நீங்க எதிர்பார்த்த ஒரு தொகையை, அதாவது நீங்க எதிர்பார்த்த லாபத்தை உங்களால உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ எடுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சின்ன சின்ன தடைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்.
மேலும் பார்த்தோம்னா சக ஊழியர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும். கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்க பெறலாம். அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதே நேரம் கோபமாக பேசுறத இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க வேண்டியது அவசியம். சக மாணவர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம். அதே நேரம் வீண்பழி சுமத்தி தங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் தங்களிடம் வந்து சேருவாங்க. இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க. அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும்
இருக்கும்போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க.